மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தை எங்க மூளை அல்ல, இந்த இருதயம் கண்டதெல்லாம் சிந்திக்கும், அருவருப்பானதையும் சிந்திக்கும். இதெல்லாம் இங்க டோட்டலா எல்லாம் சத்தம் கேடு கிறுக்குள்ளது இருதயம். மூளை அப்படி அல்ல, மூளை சரியானதை சிந்தித்து சரியாக செயல்படும். அதுதான் இருதயத்துக்கும் மூளைக்குள்ள வித்தியாசம். இந்த இருதயம் என்ன செய்யும்? கண்டதெல்லாம் பார்த்து அப்படியே பின்னுக்கே போகும், திரும்பி பார்க்கும், அப்படிங்கும் அங்கிருந்து தான் எல்லாம் வரும். கடந்த நாட்கள் தியானித்தது போல நம்ம சாப்பிடுகிற சாப்பாடுகள்ல தீட்டு இல்ல, நம்முடைய என்னது இருதயத்தில் இருந்து வர்றது தான், வாய்க்குல இருந்து வர்றதுதான் என்னது தீட்டு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தீட்டு இது என்னது? ஆமா, அதுதான் பயங்கரமானது. மூளை செயல்படுகிறது தான் என்னது, அதுதான் சிந்தித்து செயல்படும். இருதயம் அப்படி இல்லை. அதுதான் சில பேர் என்ன இருதயத்தினாலதான் அநேக கெட்டு அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன கேட்டால் அந்த அதுல நம்ம டிசைட் பண்றது, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். அல்ல, இது நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? இந்த இருதயத்தில் இருக்கிறதை சரியாக மூளைக்கு கொண்டு போய், இந்த மூளை என்ன செய்ய தேவனிடத்தில் பணியுதோ அதை நம்ம செய்யற நேரம் நம்முடைய வாழ்க்கையில கத்த பெரிய மாற்றங்களை செய்வார். அம்மாவில் என்ன வாசிக்கோங்க? எத்தனை? 19:21 வாசிங்க. எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். அவர்தான் நம்மள அதான் சொல்றேன். நம்ம இந்த உலகத்துல